எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஏன்னா ரெட் ஃபோர்ட்டில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தாக்குமா பாகிஸ்தானை, மீண்டும் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்குமா, இதை பற்றி பல அனாலிசிஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பெஹல்காம் ஏப்ரல் 22 வெர்சஸ் நவம்பர் 10 ரெட் ஃபோர்ட்டில் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 22 நடந்த தாக்குதல், அடுத்த நாளே அது அன்றைக்கே பயங்கரவாத தாக்குதல்னு அறிவித்தாங்க. எல்இடியோட தொடர்பு இருக்குது அப்படின்றத அடுத்த நாள் நம்ம உறுதி செஞ்சோம். பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லி பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கு மூடுற அளவுக்கான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கடைசியில் பார்த்திங்கன்னா மே 7 பாகிஸ்தான் கடுமையாக தாக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் ஒரு 3 நாட்கள் இருந்த ஒரு கிட்டத்தட்ட 3 நாள் இந்த யுத்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த முறை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ப்ளஸ் அன்றைக்கி இருந்த பாடங்கள் இந்தியாவுக்கு நிறையா இருக்குது. அதை வச்சு இந்தியா தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கு. ஸோ ஏப்ரல் 22க்கு முன்னாடி அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை. ஆனால் இப்போ நவம்பர் 10 இந்த ரெட் ஃபோர்ட்டில் தாக்குதல் நடந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்கா உறவு அப்படின்றது கொஞ்சம் பின்தங்கியும் அமெரிக்கா பாகிஸ்தானுடைய நெருக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஒரு மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் இது மட்டும்தான். அது தவிர வேறு எதுவும் மாறல. சைனா பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க, துருக்கியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈக்குவேஷன் எதுவும் மாறல. இப்போது இந்த நேரத்தில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த தாக்குதல் நடந்த பிறகு உடனடியாக அரசாங்கம் இது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத செயல் தான் அப்படின்றத உறுதி பண்ணலை. பயங்கரவாத செயல்னு அடுத்த நாள் தான் உறுதி பண்ணுறாங்க. அதன் பிறகு இதற்கான விசாரணை துவக்கப்படுது. அந்த விசாரணையோடைய அப்டேட்ஸை இது நாள் வரை இல்லாமல் ஒரு அன்பிரசிடென்டாக எல்லா அப்டேட்ஸுமே தொடர்ந்து அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க. என்ஐஏ இது வரைக்கும் 4 மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான சர்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 72 பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அதில் டாக்டர் உமர் மிக முக்கியமான பயங்கரவாதி. அவனை சுற்றி இருந்த அந்த மருத்துவர்கள். இது ஒரு ஒயிட் காலர்ட் ஒரு ஹைப்ரிட் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்றத தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்ஐஏ விசாரணை ஆரம்பிக்குது. என்ஐஏவுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அதிகாரிகள் இதில் நேரடியாக ஈடுபடுறாங்க. அந்த விசாரணை வெகு வேகமாக போயிட்டுருக்கு. அந்த என்ஐஏவோட அப்டேட் கிடைக்கும் போது அதை பற்றி பேசுவோம். ஸோ இது என்ஐஏ சம்மந்தப்பட்ட விசாரணைகள் அவங்க துவக்கியிருக்காங்க. நம்ம அப்போவே சொன்னோம், இந்த முறை இந்தியாவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த சார்ஜ் ஷீட் என்ஐஏ போடக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் தான் இதில் யார் தலையிட்டிருக்காங்க, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 3 விஷயம். ஒன்று பெர்பிடேட்டர்ஸ், ஒருத்தவங்க எக்ஸிக்யூட் பண்ணவனுங்க, அதில் ஒருத்தன் செத்து போயிட்டால் மிச்சவங்களெல்லாம் இப்போ கைது செய்திருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் யார், இவங்களுடைய ஆர்கனைசர்ஸ் யார், ஒருங்கிணைப்பாளர் யார், பிறகு இவங்களுடைய ஃபினான்சியர்ஸ் பணம் கொடுத்தவங்க யார், இந்த மொத்தத்தையும் இந்தியா கம்ப்ளீட்டாக கார்னர் பண்ணி அதன் பிறகு சர்வதேச அரங்குகளில் குறிப்பாக சம்மிட்ஸு, இந்த கூட்டணின்னு சொல்லக்கூடிய பிரிக்ஸு, G20 முன்னெடுத்து வச்சு பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக கார்னர் பண்ணி பாகிஸ்தானுக்கு IMFலேருந்து வரக்கூடிய நிதியை கட் பண்ணி, ADBன்னு சொல்லக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து வரக்கூடிய நிதியை கட் பண்ணி பாகிஸ்தானுக்கு வேறு சில நாடுகள் நேரடியாக நிதி உதவி செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கத்தை கொடுத்து கடைசியாக ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய FATFல எப்படி 2017 காலகட்டங்களில் இந்தியா பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் கொண்டு அந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானுடைய குரல் வலையை நசுக்கிறதுக்கான வேலையை இப்போ இந்தியா முன்னெடுத்திருக்கு. கடைசியாக இந்த குற்றப்பத்திரிகை இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு அந்த விசாரணையோடைய ரிப்போர்ட்டை சர்வதேச அரங்கில் வச்சு எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணாமல், இன்க்ளூடிங் ட்ரம்ப்புக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வியூகத்தை வகுத்துக்கிட்டு அதன் பிறகு பாகிஸ்தானை தாக்குறது. கிட்டத்தட்ட இப்போ அதே முடிவில் தான் போயிருக்கு. இப்போ அதே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. நம்ம அனாலிசிஸ் படி G20 மாநாட்டில் பிரதமர் இதை பற்றி பேசியிருந்தார் தென்னாப்பிரிக்காவில். பட் ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வரலை. ரெட் ஃபோர்ட்டில் பற்றி ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வரலை அப்படின்னா அந்த 20 நாடுகளில் பல நாடுகள், சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் இப்போது டெல்லியில் 4 மற்றும் 5ஆம் தேதி நடந்த குவாடோடைய ஒரு மிக முக்கியமான மீட்டிங் அது. இந்த குவாட் மீட்டிங்கில் ரொம்ப தெளிவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஒரு கூட்டறிக்கையுமே வந்திருக்கு. இந்த குவாடோடைய அந்த குரூப் பேர் பார்த்திங்கன்னா CTWGன்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம் ஒர்க்கிங் குரூப். குவாட் ரொம்ப முக்கியமான அமைப்பு. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகள் சேர்ந்து 2 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, TTX.
4 நாடுகளில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், அதோடைய குற்றப்பத்திரிகை, பின்னாடி யார் இருந்தால், ஃபினான்ஷியர்ஸ் யார், பேக் எண்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றத 2 நாள் தீவிரமாக ஸ்பெஷலிஸ்ட் இதில் இருக்கக்கூடிய விசாரணை அந்தந்த நாடுகளுடைய புலனாய்வு அமைப்புகள் 4 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அதன் பிறகு இந்த கூட்டறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூட்டறிக்கையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி கால்ட் ஃபார் பெர்புட்டேட்டர்ஸ், இதில் சம்மந்தப்பட்டவங்க, ஆர்கனைசர்ஸ் ஒருங்கமைப்பாளர்கள், அப்புறம் ஃபினான்ஷியர்ஸ் இதுக்கு நிதி உதவி செஞ்சவங்க, ஆஃப் த ரெட் ஃபோர்ட் அட்டாக் டு பி brought to justice and urged all the UN member states to cooperate creating diplomatic momentum. ஸோ இந்த 4 நாடுகளுடைய கூட்டறிக்கை குறிக்கிறது என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு நாடு, இப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அமெரிக்கா இதில் கையெழுத்து போட்டிருக்கு, இந்தியா அமெரிக்காவை கையெழுத்து போட வச்சிருக்கு. அதற்கு திரைமறைவில் பின்னாடி சில முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் இப்போது அமெரிக்கா 4 நாடுகளும் இதெல்லாம் ஒரு நாடு கூட இல்லை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கூட்டறிக்கையில் இது வர முடியாது. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்றது 4 நாடுகள் ஒருமித்தமாக முழு மனதோட ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் வரும். ஸோ ரெட் ஃபோர்ட்டில் நடந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்ட ஆர்கனைசர்ஸ், பெர்புட்டேட்டர்ஸ் மற்றும் ஃபினான்ஷியர்ஸ் இவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். ஐநாவில் உறுப்பு நாடுகள், ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எல்லாமே இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கடினமான வேர்டிங்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த ஒரு அவங்க எடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக தான் நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் சம்மிட்டில் நம்ம பிரசிடென்சி இருக்குது, இந்தியா தான் தலைமையேற்று நடத்துகிறாங்க. இந்த வருடம் இந்தியா தலைமையேற்று நடத்தும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூங் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஆன் டெரரிசம், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தேர் ப்ராக்சிஸ். ஸோ 4 நாடுகளுடைய உளவுத்துறையுமே சம்பந்தப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை பற்றியான தகவல்கள், அவங்க தலைவர்களை பற்றியான தகவல்களை இன்னும் டைட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது இந்த நாடுகளில் இன்னும் அதிகமாக விரிவடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இது ஒரு சைடு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணையோடைய முடிவு, மும்பை தாக்குதல் நடந்த விசாரணை, அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை, அந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு இது இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு, என்ஐஏ விசாரணை முடிவுக்கு பிறகு ஆடியிலேருந்து அது மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த விசாரணையில் இருக்கும். அது பொதுமக்கள் பார்வைக்கும் உலக நாடுகளுக்கு கூட எல்லாருக்குமே வந்து வந்து அவங்க பார்வைக்கு வைக்கப்படும். பியாண்ட் டவுட்ஸ் பாகிஸ்தானோட லிங்க் இருக்குது அப்படின்றத எல்லா நாடுகளும் உறுதி செய்யணும், உறுதி செய்வாங்க. செஞ்ச பிறகு இவங்களுடைய ப்ளக் பாயிண்ட்டாக லைஃப் சேவராக இருக்கக்கூடிய ஐஎம்எஃபோட நிதி உதவி ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். 2வது சைனாவோட உதவியிலேருந்து வரக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். 3வது அமெரிக்கா இவங்களுக்கு நேரடியாக சமீப காலங்களில் பெரிய அளவு கொடுக்கறது கிடையாது, பட் கொடுத்துட்ருக்காங்க. கத்தார் மற்றும் சவுதி இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கக்கூடிய பணம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக எஃப்ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய அதோடைய பிளாக் லிஸ்ட்டில் பாகிஸ்தானை கொண்டு வரணும். அதன் பிறகு இந்த நாடு எக்கனாமிக்கலாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்தியா இராணுவ ரீதியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும். இப்போ இந்தியாவுடைய மிலிட்ரி போஸ்டிங் எப்படி இருக்குது? எனி ஆக்ட் ஆஃப் டெரர் இஸ் ஆக்ட் ஆஃப் வார். எந்த ஒரு பயங்கரவாத செயலும் போராக கருதப்படும்னு இந்தியா ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் சிந்த மீட்டெடுப்போம் அப்படின்றத சூசகமாக தெரிவிச்சிருந்தார். 3 இராணுவ தளபதிகள், முப்படை தளபதிகள் எல்லாருமே வந்து பாகிஸ்தானை தாக்கணும், இன்னொரு முறை இருந்ததுன்னா பாகிஸ்தானை இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி போஸ்டர் கொடுக்குறாங்க. எக்ஸைஸ் திரிஷூல் இப்போ சமீபத்தில் நடந்ததை பார்த்தோம். பல போர் ஒத்திகைகள் ட்ரோன்களை வைத்து, நவீன ஆயுதங்களை வைத்து நடத்தினதை நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட் இப்போ பங்களாதேஷில் சிக்கன் நெக் ஏரியாவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கணிசமான அளவுக்கான போர் பயிற்சிகள், விமானப்படையோடைய ஃப்ரண்ட்லைன் விமானங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ போருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அளவுக்கு தயாராகிறதுக்கான தேவை இப்போ கிடையாது, நம்ம ஏற்கனவே தயாராக தான் இருக்கும். ஸோ மிலிட்ரி போஸ்டிங் ரொம்ப கிளியராக இருக்குது. டிப்ளமேட்டிக்காக நம்ம இந்த மூவ் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ 3 சினாரியோவில் இது முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 3 சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு மெஷர்ட் ரெஸ்பான்ஸ். பாகிஸ்தானை எஃப்ஏடிஎஃபோட பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வரது, இல்லை அட்லீஸ்ட் கிரே லிஸ்ட்லேயாவது கொண்டு வரது, அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நிதி உதவியை வந்து கட் பண்ணிவிட்டு, இதில் சம்மந்தப்பட்ட பயங்கரவாத தலைவர்கள், இவனுங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், ஐஎஸ்ஐயோடைய அதிகாரிகளை கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா, மர்ம நபர்கள் மூலிமா அடித்து தூக்குறது, இந்த பிரச்சனையை ஒரு த்ரெஷோல்டுக்கு கீழே வைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஆப் சிந்தூர் மாதிரியே மீண்டும் ஆப் சிந்தூர் ஆரம்பித்து இதில் சம்மந்தப்பட்ட எல்இடியோடைய பயங்கரவாத அமைப்புகள் பின்னாடி இருந்தவங்க அவங்களுடைய முகாம்களை தாக்குறது,
பதிலுக்கு பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா மீண்டும் ஆப்ரேஷன் சிந்தூரை துவக்கிறது ஒரு 5 நாட்கள் யுத்தம் அப்படின்றது. மூணாவது, ஒருவேளை இதில் அசீம் முனீருக்கு நேரடி தொடர்பு வருது, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு நேரடி தொடர்பு வருது. இப்போது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார், இதை ஏற்கனவே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய முப்படை தளபதி இதை பற்றி பேசியிருக்காரு. ஒரு ஃபுல் ஸ்கேல் வார், பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அதோட தலைமையகம், இராணுவ தலைமையகமான ராவல்பிண்டி, அசீம் முனீர் சம்மந்தப்பட்ட இராணுவத்தை, குறிப்பாக இவங்களுடைய டாப் எச்சலான்னு சொல்லக்கூடிய இந்த அசீம் முனீருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக உடைக்கிறது. பாகிஸ்தான் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல், அரசியல் தலைமையை டிஸ்டர்ப் பண்ணாமல், இராணுவத்தை வீழ்த்தி அங்கே மீண்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மக்களாட்சி மாதிரியான ஒரு இதுக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அந்த இடத்த டிஸ்மேண்டில் பண்ணுறது. பதிலுக்கு பாகிஸ்தான் பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துனாங்கன்னா, ஒன்று ராஜஸ்தான் வழியாக சிந்த ஐசோலேட் பண்ணக்கூடியது, சிந்த மீட்டெடுக்கக்கூடியது, ஆக்கிரமிப்பு அப்படின்னு போகக்கூடியது, இல்லை பிஓகே மீட்டெடு. இந்த மூணில் ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த மூணுமே இந்தியாவுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இவங்களுக்கு பெரிய தலைகளை தூக்க முடிஞ்சால் கரெக்டு தான், இஸ்ரேல் தூக்குற மாதிரி அவங்கள தூக்கணும். அதே சமயம் இவங்க யாருமே நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். இவ எப்படி இஸ்ரேல் பேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ, எப்படி ஈரானோடைய அணுசக்தி விஞ்ஞானிகளை தூக்குனாங்களோ, எப்படி ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸை தூக்குனாங்களோ, அசீம் முனீர் போன்ற சில தலைகளை இந்தியா தூக்குனாதான் அதுக்கப்புறம் இவங்க வாலாட்டாமல் இருப்பாங்க. வெறும் அந்த தீவிரவாத கும்பல்கள் அவனுங்க தலைவர்களை மட்டும் தூக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சினாரியோ 2 நோக்கி தான் போவோம். அதாவது மீண்டும் ஆப் சிந்தூரை ஆரம்பித்து இந்த முறை அவங்க பயங்கரவாத முகாம்களை கம்ப்ளீட்டாக அழிக்கிறது. ஸோ அதை அழித்தோம், இப்போ மீண்டும் உருவாகி வந்திருக்கு. அவங்களுடைய ஜெய்ஷ்-இ முகமதோடைய உமன் டெரரிசம் அப்படின்றது, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பயங்கரவாதிகளாக மாற்றுறது, அதுக்கு உண்டான ப்ராபகண்டா வீடியோலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்ஃப்ளமேட்ரியான ஸ்பீச், இந்த மாதிரியான வீடியோஸ் வந்த பிறகு தான் பஹல்காம் நடந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு க்ளோஸ் அலர்ட்டுமே இருக்குது. இன்னொரு முறை அவங்க மீண்டும் ஏதாவது இந்த மாதிரியான செயல்களை செஞ்சாங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு போகிறத தவிர இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வெகு விரைவில் பாகிஸ்தான் இராணுவ தலைமையை குறி வச்சு இந்தியா தாக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். என்ன நடக்குன்றத பார்க்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன முறை இருந்த அர்ஜென்சி இப்போ கிடையாது, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸுமே கிடையாது. இப்போ தான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பீகாரில் ஒரு பெரிய வெற்றியோடு வெளில வந்திருக்காங்க. கேலிபிரேட்டடாக இந்த பிரச்சனையை மொத்தமாக தீர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நகர்வாங்கன்னு நம்புகிறேன். என்ன நடக்குன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.